வயநாடு நிலச்சரிவில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் வீரர்களுக்கு இணையாக ஒரு குடும்பத்தையே பத்திரமாக பார்த்து கொண்ட 2 யானைகளும் நெகிழ்ச்சியின் மறு உருவம்தான். മരത്തിനെ കെട്ടിപ്പിടിച്ചിട്ട് ഞാൻ ഈ ആനന്റെ മുഖത്ത് നോക്കിയിട്ട് പറഞ്ഞു, ഒരു കൊമ്പനാണ്, ഞങ്ങൾ വലിയ ദുരിതത്തിൽ നിന്നാണ് രക്ഷപ്പെട്ട് വരുന്നത്, നിനക്ക് നല്ല മനസ്സുണ്ടെങ്കിൽ ആരെങ്കിലും വന്ന് ഞങ്ങളെ രക്ഷിക്കട്ടെ, എന്നെ ഒന്നും ചെയ്യരുത്, എന്നെ എൻ്റെ കുട്ടിനെയും പറഞ്ഞിട്ട് ആനിങ്ങനെ നോക്കി 2 കണ്ണു കൂടി ഇങ്ങനെ വെള്ളം വരിക. ആൻ്റെ நிலச்சரிவில் பெரும் பாதிப்பை சந்தித்த சூரல்மலை கிராமத்தைச் சேர்ந்த சுஜாதா என்பவர் தனது மகள் பேரன் பேத்திகளுடன் வசித்து வந்தார். சம்பவத்தன்று மாலை 4 மணியிலிருந்தே கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் இரவு 1:15 மணியளவில் சுஜாதாவின் வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. தூங்கிக் கொண்டிருக்கும் போது தண்ணீர் திடீரென உள்ளே வர என்ன நடக்கிறது என யூகிக்கும் முன்பே வீடும் சரிந்து விழுந்திருக்கிறது. மேற்கூரை சரிந்து விழுந்து சுஜாதாவின் மகள் சுஜிதா படுகாயமடைந்த நிலையில் கஷ்டப்பட்டு மகள் மீது கிடந்த செங்கற்களை அள்ளி போட்டு மீட்ட சுஜாதாவுக்கு பேத்தி மிருதுளாவின் அழுகுரல் கேட்டிருக்கிறது. இடிபாடுகளில் சிக்கி விரல் மட்டும் வெளியே தெரிய பேத்தியை பிடித்து இழுத்து காப்பாற்றி இருக்கிறார் சுஜாதா. பின்னர் சுஜாதா, சுஜாதாவின் மகள், பேரன், பேத்தி என மொத்த குடும்பமும் அருகில் இருந்த குன்றின் மீது ஏறி தேயிலை எஸ்டேட்டில் தஞ்சமடைந்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக உயிரை காப்பாற்றிக் கொள்ள சென்ற இடத்தில் 2 யானைகள் இருந்திருக்கின்றன. நிலச்சரிவில் சிக்கி உருக்குலைந்த வீட்டிலிருந்து தப்பித்து ஓடி வந்த சுஜாதா காட்டு யானைகளை பார்த்து நிலை குலைந்து போயிருக்கிறார். வழக்கமாக காட்டு யானைகள் மனிதர்களை பார்த்தால் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளும் என்ற நிலையில் சுஜாதாவும் பேத்தி மிருதுளாவும் மரத்தில் ஒண்டிக் கொண்டு நடுக்கத்தில் அமர்ந்திருக்க அவர்களின் பரிதாப நிலைமையை அமைதியாக யானைகள் கவனித்தபடி நின்றுள்ளன. ஏற்கனவே கஷ்டப்பட்டு தப்பித்து வந்த தங்களை எதுவும் செய்ய வேண்டாம் என பாட்டியின் கெஞ்சல் மொழி புரியாமல் போனாலும் உயிருக்கு போராடிய பரிதவிப்பு புரிந்ததாலோ என்னவோ அந்த யானைகள் இரவு முழுவதும் குடும்பத்தையே காத்து நின்றுள்ளன. சுற்றிலும் இருள் சூழ்ந்த பகுதியில் உதவி கேட்டு யானையிடம் மன்றாடிய பாட்டியும் பேத்தியையும் யானை கூட்டம் எதுவும் செய்யாமல் பாதுகாப்பாக நின்றன. காலை 6 மணிக்கு வெளிச்சம் வரும் வரையில் அரணாக நின்ற யானை கூட்டம் மீட்பு பணியினர் வந்ததும் அங்கிருந்து விலகிச் சென்று விட்டது. நிலச்சரிவில் சிக்கி பலரும் தடம் தெரியாமல் போனது பெரும் சோகம் என்றாலும் நல்வாய்ப்பாக ஒரு குடும்பத்தையே காப்பாற்றிய 2 யானைகளும் ഉണ്മയിലേയെ കാവൽ ദൈവങ്ങൾதான். ആന അവിടെ തന്നെ നിൽക്കുക, ഒരു ശല്യം ചെയ്തിട്ടില്ല, ഒന്നും അത് തിന്നിട്ടില്ല. അത് പേടിച്ച് വിറച്ച് ഇങ്ങനെ കണ്ണീരും വിട്ടിട്ട് ഞങ്ങളടുത്ത് തന്നെ നിന്നു. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.